ஜிஎஸ்டி வரி குறைப்பு மக்களுக்கு பயன் தரும்னா இந்த வரியை விதிச்சது யாரு? கேட்கறதுக்கு நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, நான் ஒரு கேள்வி கேட்கறேன்ல, பதில் சொல்லுங்க. ஏன் குறைச்சிங்க? ஏன் குறைச்சிங்க? பதில் ஏதாவது இருக்கா? ஏன் குறைச்சிங்க சொல்லுங்க. ஏன் குறைச்சிங்க? ஏன் குறைச்சிங்க அதுக்கு சொல்லுங்க. ஏன் குறைச்சிங்க? அதாங்க ஏன் குறைச்சிங்க? மக்களுக்கு இந்த வரி சுமையா இருக்கு, கஷ்டமா இருக்கு. எப்ப விதிச்சீங்க? எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி விதிச்சீங்க? அப்ப இருந்த சுமையா இருக்கு. சுமையா இருக்குன்னு தெரிஞ்சல, இவ்வளவு காலம் அந்த சுமையை சுமந்துட்டாங்கல்ல மக்கள். இது இந்த சுமையா இருக்குன்னு கூட தெரியாம வரிய விதிச்ச நீங்க என்ன? நீங்க ஆட்சியாளர்? என்ன ஆட்சியாளர் நீங்க? என்ன தலைமை அது? என்ன தலைமை? தன் நாட்டு குடிகளுக்கு இது எவ்வளவு, இது நன்மை பயக்குமா தீமை பயக்குமா, இது எளிதா இருக்குமா, இது பெரும் சுமையா இருக்குமா, அது வளர்ச்சிக்கு உதவுமா இல்ல வீழ்ச்சிக்கு தள்ளிருமா, இது கூட தெரியாத அதிகாரத்துக்கு எப்படி வந்தீங்க நீங்க? எவ்வளவு பெரிய நாட்டை, எவ்வளவு பெரிய எத்தனை கோடி மக்கள் வாழுகிற நாட்டை நீங்க அதிகரிக்கிற இடத்த அதை ஆட்சி செய்கிற அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்க. இந்த வரி என் மக்களுக்கு சுமைன்னு கூட தெரியாம நீங்க விதிச்சீங்கன்னா நீங்க இருப்ப. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகம்னு எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்க மூதாதை சொல்லி வச்சிருக்கு போயிருக்காரு பாருங்க. மக்களின் குறிப்பறிந்து தேவையறிந்து சேவை செய்கிற ஒரு அமைச்சை உலகம் போற்றி தொழும்னு. இது சுமைனே தெரியாம நீங்க வாட்டுக்கு விதிச்சு வச்சுட்டு விதிக்கிறது அப்புறம் குறைக்கிறது அப்படின்னா நீங்க தோல்வியை ஒத்துக்கிறீங்க. பொது மன்னிப்பு கேளுங்க. தெரியாம பண்ணிட்டோம், உங்களுக்கு ரொம்ப சுமையாயிருச்சு, அது செய்யுமா? அன்னைக்கு விதிக்கும் போதும் பேசாம இருந்து இப்ப குறைக்கும் போது நல்லா குறைச்சிருச்சு அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? இதெல்லாம் நல்லா இருக்கா? சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். பணம் செல்லாதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால இந்த நாட்டில் நடந்த நன்மை ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல விதி அந்த பணம் செல்லாதுன்னு சொல்ல சொன்ன கட்சியை சொல்ல சொல்லுங்க, தலைவரை சொல்ல சொல்லுங்க. பண்ணாதுன்னு இதனால செல்லாதுன்னு சொன்ன பெருமக்களை சொல்ல சொல்லுங்க. ஒரு நன்மை ஊழல் ஒளியும் நீங்க ஒளிஞ்சிருச்சா? அப்புறதுக்கு இன்கம் டாக்ஸ் இடி ரைடு எல்லாம் என்ன இதுக்கு வருது? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு ஒளிஞ்சிருக்கணும்ல? தீவிரவாதம் ஒளியும். அப்ப இந்த புல்வாமா பகல்காம்ல தாக்குதெல்லாம் அது பேர் என்ன செல்லம்மா கொஞ்சம் விளையாட வந்தானா? இதெல்லாம் என்னது? என்னது இதுதான்? சும்மா தான் தோன்றித்தனமா அது செல்லாது. இது வரி 18 கட்டு 20 கட்டு. தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு விதிக்கிறீங்க நீங்க. குழந்தைங்க பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு விதிச்ச ஆட்சியாளர்களை என்ன பேசுவீங்க நீங்க? பார்வையற்றோன் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி, மாற்றுத்திறனாளிகள் உடல் ஊனமுற்றோன் பயணிக்கிற முச்சக்கர வண்டிக்கு வரி. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு பாருங்க. கேட்கும் திறனற்றவன் கேட்கிற செவித்திறன் கருவிக்கு வரி. இதெல்லாம் ஒரு மனச்சான்று இருக்கிறவன் செய்யறது, ஆட்சியாளர் செய்யறதாங்க. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எல்லா இடத்துலயும் வியாபாரிகள் ரொம்ப பலனடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்தோறும் மீட்டிங் போட்டுருக்காங்க. அப்படியா? வரியால அந்த கோயம்புத்தூர் எல்லாத்தையும் மூடிட்டு இந்த வந்த வட இந்தியெல்லாம் திருப்பி போயிட்டு இருக்கானே, அதை எப்படி எடுத்துக்கிறது? அதை எப்படி எடுத்துக்கிறது? எல்லாம் எங்க ஆளுகள்லாம் போராடுறது கூட தெம்பு இல்லாம படுத்து கிடக்குறான். முன்னாடிலாம் கடையில வியாபாரம் நடந்துச்சு. இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி விதிச்சவன் கடை வியாபாரத்துக்கு வந்துருச்சு. இந்த கடை விற்பனைக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான் எங்காலு. எனக்கு தெரிஞ்சு சிறு குறு தொழில் செய்யற முதலாளிகள், என்னோட நெருக்கமா இருக்க முதலாளிகள், மாசம் பூரா உழைச்சிட்டு வரியை கட்டிட்டு வயிற்றுல ஈரத்துணியை கட்டிட்டு வரேன்னு சொன்னதுல இருக்கு. என்னுடைய ஐயா உமாசங்கர் இந்த மாதிரி இந்த காலனி தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை வச்சிருக்காருல, அவர் என்னோட ஒன்னா உடற்பயிற்சி செய்யறாரு. அவர் சொல்றாரு, அழுகிறார். இப்படி பல முதலாளிகள் வெளியில சொல்ல முடியல. இட்லிக்கு எவ்வளவு வரி சொல்லுங்க? சிரிக்காதீங்க. கேள்வி நீங்க தான் கேட்கணும்னு ஒன்னும் சட்டம் அரசியல் சாசனத்துல ஒண்ணும் இல்ல. இட்லிக்கு எவ்வளவு வரி? அரிசிக்கு எவ்வளவு வரி? எப்படி கொடுமை இருக்குது? பெட்ரோல் டீசலுக்கு என்ன வரி வச்சிருக்கீங்க? கல்வி மிகப்பெரிய வியாபாரமா இருக்கா இல்லையா? மருத்துவம் மிகப்பெரிய வியாபாரமா இருக்கா இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன வரி வச்சிருக்கீங்க? இந்த நாட்டில் மிகப்பெரிய சந்தையா இருக்கிறது கல்வியும் மருத்துவம் தான். எல்லா முதலாளியும் ட்ரஸ்டுக்குள்ள போய் ஒழிகிறான், அறக்கட்டளைக்குள்ள ஒழிகிறான். கல்யாண மண்டபத்துக்கு வரி இல்ல. எல்லா கல்யாண மண்டபம் இலவசமா கல்யாணம் நடத்திட்டு இருக்கா. 10 லட்சம் 12 லட்சம் கட்ட வேண்டியிருக்கு. அதுக்கெல்லாம் டாக்ஸ் ஃப்ரீ இருக்கு, சலுகை இருக்குது. தாள், என் பிள்ளை தேர்வு எழுதுல தாள், ஒரு தாளுக்கு இவ்வளவு வரின்னு இருக்கு. அது தெரியுமா தெரியாதா? இது என்னன்றா படிச்சு நாங்க பரிச்சு வர்றது? இது இந்த நாட்டுல பிறந்தது தவிர
நாங்கெல்லாம் செஞ்ச பிழை ஏதாவது சொல்லுங்க. பெரிய குற்றம் பண்ணிட்டீங்கடா அப்படி ஏதாவது இருக்கா? வேற நாட்டுல பிறக்க வேண்டியவன் தப்பி தவறி இங்க பிறந்துட்டோமா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நீட்டை கொண்டு வந்தா முதலாளிகள் கல்வி கொள்ளையடிக்கிறது குறைஞ்சிரும்ங்கிறீங்க. இப்பதான் அவன் பிக்சட் ரேட் போட்டு வாங்குறான். 25 கட்டினா சீட்டு, 31 கட்டினா சீட்டுன்னு இப்பதான் போடுறான். இது எங்க போய் சொல்றது?